ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டுகிறார். அந்த அழைப்பு, அவருடைய அந்த குரல், அவருடைய அந்த அடையாளப்படுத்துதல், அதனை குறித்து நாம் இப்பொழுது ஆழமாக பார்க்கலாம். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகின்றன. எதிர்பார்த்தவர் அண்மையில் வந்து விட்டார் என்றால் மகிழ்ச்சியை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். இந்த மகிழ்ச்சி நமக்கு அறிவிக்கக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, சென்ற வாரம் நாம் முழுக்க முழுக்க திருமுழுக்கு யோவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவரை விட வேறு யாரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர்தான் ஆண்டவருக்காக அதிகமான ஏற்பாடு செய்தார். ஏற்பாடு செய்தவர் வந்துவிட்டார், அவரை காட்டி அடையாளப்படுத்தும் பொழுது இன்னும் மகிழ்ந்திருப்பார். எனவே இந்த வாரமும் திருமுழுக்கு யோவானை பற்றி நாம் யோசிக்கின்றோம். ஆனால் இந்த வாரம் யோவான் நற்செய்தியின் பார்வையிலே திருமுழுக்கு யோவானை நாம் இன்று பார்த்து சிந்திக்கப் போகின்றோம். கௌதேத்தே சண்டே, மகிழ்ச்சியின் ஞாயிறு. இந்த வார்த்தை நம்முடைய திருத்தந்தை பிரான்ஸுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. எல்லாம் அவர் சொல்லுகின்ற திருத்தூது மடல், திருத்தூது அறிவுரை எல்லாத்துலேயுமே அந்த கௌதேத்தே, கௌதியும், எவாஞ்சலி கௌதியும், உதாரணத்துக்கு மகிழ்ச்சி நற்செய்தி என்று பல்வேறு விதத்தில் தன்னுடைய திருத்தூது மடலில் அதை வைப்பார். நம்மை அன்பு செய்யும் கடவுளுக்காக பயத்துடன் அல்ல, மகிழ்ச்சியோடு அவர் பதம் நாம் விரைந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற அருமையான ஞாயிற்றுக்கிழமை. அதன் வழியாக இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களும் அதை உணர்த்தும். திருவருகை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களில் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸ் ரீத்துன்னு வைப்பாங்க, இந்த அட்வென்ட் ரீத். அந்த அட்வென்ட் ரீத்தில் கூட பார்த்திங்கன்னா 3 கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதா கலரில் இருக்கும். ஒரு கேண்டில் வந்துட்டு அழகாக நீங்கள் சொன்ன மாதிரி ரோசா கலரில் வச்சு, இந்த 3ஆவது வாரம் இது வந்து இந்த திருவருகை காலத்தின் நடுவில் மையத்தில் இருக்கிற நேரத்தில் நம்மை ஒரு பக்கம் தயாரிப்பு, உள்ள தயாரிப்பு, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியோடு கூடிய, நம்பிக்கையோடு கூடிய தயாரிப்பு. அதனால தான் அந்த 4 கேண்டிலும் இயேசுனுடைய அடையாளம். இயேசு எதற்கு வந்தார் பார்த்திங்கன்னா நம்பிக்கை, நம் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்க. அடுத்தது பார்த்திங்கன்னா போன வாரம் அமைதியை அருள, இந்த வாரம் மகிழ்ச்சியை கொடுக்க, அடுத்த வாரம் அன்பை பொழிய என்று ரொம்ப எளிமையாக ஏழை எளிய மக்கள் கூட, படிக்காதவங்க கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான உருவகமாக இந்த 4லையும் அப்படி அந்த மெழுகுதிரிகளை வச்சு நம்மளுடைய இந்த திருவருகை காலத்திற்கு இயேசுவின் பிறப்பு நமக்கு என்ன தருகிறது அப்படிங்கிறத அழைப்பு விடுக்கிறதாக இருக்கிறது. இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏனென்றால் அன்றைய ஒரு சூழலில் ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். யார் பெரியவர்? முன்னால் வந்தவர் பெரியவர், வழக்கமாக முதல் வந்தவர் தான் பெரியவர், 2வது வந்தவர் பெரியவர், அப்படி ஒரு குழப்பம். அல்லது இவரிடம் இவர் திருமுழுக்கு பெறுகிறார், எனவே யார் பெரியவர்? இப்படிப்பட்ட ஒரு குழப்பம். இந்த குழப்பத்தில் தெளிவில்லாதவர்கள் சில பேர் திருமுழுக்கு யோவானை முன்னிலைப்படுத்தியவர்களும் இருந்தார்கள். எனவே இந்த ஒரு சூழ்நிலையிலே யோவான் தெளிவுபடுத்துகின்றார், இயேசுதான் எனக்கு பின் வருபவர் தான் என்னை விட வல்லவர். ஒரு அடிமை செய்கின்ற வேலை பாத அணிகளை கழட்டுவது, அதை கூட செய்ய எனக்கு தகுதி இல்லை என்று திருமுழுக்கு யோவானே சான்று பகர வைப்பது இந்த நற்செய்தியாளருடைய பாங்காக நாம் பார்க்கின்றோம். ஏன்னா மற்றவர்களாம் யோவானை காட்டும் பொழுது திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருப்பவராக காட்டுவார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் மட்டும்தான் சான்று பகர வந்தவராக காட்டுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னிருப்பை, ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ், அதை ஏற்கனவே உணர்த்திட்டார் நற்செய்தியாளர் யோவான். அதன் பிறகுதான் திருமுழுக்கு யோவானை அவர் சுட்டி காட்டுகின்றார். சொல்லுகின்ற முதல் இது கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். நம்ம சென்ற வாரம் திருமுழுக்கு யோவானை பற்றி பார்க்கும் பொழுது பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரல் எப்படி எலியாவோடு தொடர்புபடுத்தி எல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். ஆனால் இதில் சற்று வித்தியாசமாக கடவுள் அனுப்பிய ஒருவர். அப்போ சொல்லும் வரும் பொழுது யாரை குறிக்கிறது? ஆண்டவர் இறைவாக்கினர்களை அனுப்பிய பொழுது, கடவுள் அனுப்பியவர்கள் எல்லாம் இறைவாக்கினர்கள். உதாரணத்திற்கு மோசே, விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது எசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், அல்லது எரேமியா 1 அதிகாரம் 4 முதல் 10 இருக்கட்டும், இது எல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. ஆக முதல்லேயே அவர் சொல்லிவிட்டார். ஏன்னா அந்த காலத்தில் ஒருவேளை தப்பறை கொள்கை இருந்திருக்கலாம், ஒருவேளை திருமுழுக்கு யோவான் தான் மெசியாவோ என்ற ஒரு கருத்து கூட நிலவி இருக்கலாம். ஆனால் அதை உடைக்கின்ற வகையில்
ஏன்னா இயேசு கிறிஸ்து இவர்கிட்ட தானே திருமுழுக்கு வாங்கினாரு. அப்ப திருமுழுக்கு பெற்றவரை விட திருமுழுக்கு கொடுத்தவர் தானே பெரியவரா இருக்கணும் என்ற ஒரு தப்பறை கொள்கை இருந்திருக்கலாம். அதை உடைக்கும் வண்ணமாக யோவான் நற்செய்தியாளர் தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றார், கடவுள் அனுப்பியவர் தான் இந்த திருமுழுக்கு யோவான். எல்லாருமே கடவுளில் நம்பிக்கை கொள்ளுதல். இதுதான் வந்துட்டு யோவான் நற்செய்தியில் தொடக்கத்திலையும் பார்க்குறோம், முடிவுலையும் பார்த்தீங்கன்னா 20வது அதிகாரம் 31வது வசனத்தில், இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காக, நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. அப்போ யோவான் நற்செய்தியாளர் முழுக்க முழுக்க இயேசுவில் நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுக்கிறார். அது யார் வழியாக? திருமுழுக்கு யோவான் வழியாக. திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் கடவுளில் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல ஒரு மனிதர் என்று சொல்கிறார், கடவுள் அனுப்பிய ஒரு இதுவரை வாக்கு மனிதரானார், அவர் கடவுளாக இருந்தார், கடவுளோடு இருந்தார், அவருடைய தெய்வீகத்தன்மை, அவருடைய முன்னிலைத்தன்மை அதெல்லாம் சொல்லிட்டு அவர் வேற, அவருடைய நிலையே அந்த ரெல்ம் சொல்கிறல்ல, அவருடைய நிலையே வேற. ஆனால் இவர் ஒரு சாதாரண மனிதர் ஒன்று. ரெண்டாவது, அவர் அனுப்பப்பட்டவர், கடவுள் அவருக்கு ஒரு பணி கொடுத்து அனுப்பினார். 2. மூன்றாவது, அவருக்கு ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயர் ரொம்ப முக்கியம். விவிலியத்தில் பெயர் ரொம்ப முக்கியமானது. அவர் பெயர் யோவான் என்று தெளிவாக சொல்கிறார். ஏனென்றால் நமக்கு தெரியும், பெயர் ஒருவருடைய அடையாளம், அங்கீகாரம், அவருடைய பணி நிர்ணயம் கூட. அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அது அவருடைய செயல் திசை, அவர் எந்த திசையில் அவர் செயல்படுவார், எப்படி சார்பு கொள்வார் என்பதெல்லாம் அந்த பெயர் முன் அறிவிப்பதாக இருக்கும். எனவே யோவான் என்று சொல்லும் பொழுது அது அருள் கொடுக்கப்பட்டது, கடவுளால் கொடுக்கப்பட்டவர், அருளப்பட்டவர், அனுப்பப்பட்டவர் என்ற அந்த தெளிவை, அதாவது யோவானை இயேசுவிடமிருந்து மாறுபடுத்தி வேறுபடுத்தி, ஆனால் அவருடைய முக்கியத்துவத்தையும் சொல்லும் போது கடைசி என்ன சொல்ல, அவருக்கு ஒரு பணி கடவுள் கொடுத்தார், டாஸ்க் கொடுத்தார். நீ சொன்ன மாதிரி அது சான்று பகிர்வது, இயேசுவுக்கு சான்று பகிர்வது. அந்த கிரேக்க மொழியில் 2த்துக்கு ஒரே மூல வார்த்தை மார்த்துரியா அப்படின்ற வார்த்தை. அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஒரு சட்ட சூழல், ஒரு கோர்ட் ரூம், அது நீதிமன்ற அறை. அதில் அந்த சாட்சி மிக முக்கியம். இந்த சாட்சியின் மூலம் ஒரு குற்றவாளி இல்லையா நிரூபிக்க முடியும். ஆக சான்று பகர வந்தார். எதை குறித்து அப்படின்னா, தந்தை ஒளியை குறித்து. இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நமக்கு 6 கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் யோவான் தன்னுடைய தொடக்கத்தில் சொல்றப்ப 5ஆம் வசனத்தை நல்லா சொல்லுவார், அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அதோடு நிறுத்திட்டு அப்புறம் யோவானுக்கு வந்துட்டார். அதன் பிறகு யோவானு சொல்லிட்டு அந்த ஒளி அப்படின்றப்ப, அந்த ஒளி நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த ஒளி நான் சொன்ன யோவான் இல்லப்பா, அந்த ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் தான் யோவான். ஒரு வகையான இயேசுவின் சீடர்களுக்கும் திருமுழுக்கு யோவானின் சீடர்களுக்கும் ஒரு விதமான போட்டி மனப்பான்மை இருந்திருக்கலாம் என்று கூட ஒரு சில விழி ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 14 படிக்கிறோம், யோவானின் சீடர்கள் சிலர் இயேசுவிடம் நாங்களும் பரிசேயரும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் நோன்பிருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல யோவானை அனுப்புவார், வரவிருக்கிறவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ அப்படின்றது. அதையெல்லாம் உடைக்கும் வண்ணமாக யோவான் யார்? யோவான் ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அந்த ஒளி யார்? அது யோவான் 9ஆம் அதிகாரத்தில் தெரியும், நானே உலகின் ஒளி இயேசு சொல்லுவார். அப்போ அந்த இயேசுதான் அந்த ஒளி. அந்த ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் தான் இந்த திருமுழுக்கு யோவான் என்பது ஆணித்தரமா தெள்ள தெளிவாக தன்னுடைய வாதத்தில் கட்டமைப்பார். அவர் அந்த ஒளி அல்ல அப்படின்னு யோவானைய ஒளி இல்லைன்னு சொல்லி அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இயேசுதான் ஒளி அப்படின்ட்டு. அந்த ஒளி எதற்காக வந்தார்? இருளில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு புதுவாழ்வு கொடுக்க, ஒளி கொடுக்க. ஆனால் அப்படி இல்லை மக்கள் அப்படிங்கிறத ரொம்ப பின்னாடி அவருடைய நற்செய்தியிலே வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒளி உலகிற்கு வந்திருந்தும். அப்போ இயேசு வந்திருந்துமே தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். பார்வையற்ற பரிசேயர்கள் அப்படின்னா, பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த இருளில் இருந்து உண்மையான ஒளியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் அப்படின்ட்டு யோவான் நற்செய்தியாளர் கிறிஸ்து ஒளி, நம் வாழ்க்கைக்கு ஒளியை கொணர வந்தார், ஆனால் நம்ம இருளிலேயே இருந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு இந்த ஒரு திருவருகை காலத்தில் தியானித்து சிந்தித்து மாற அழைப்பு விடுக்கிறது. எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் தேவியர்களையும், அதாவது அந்த வழிபாட்டுக்கு சம்பந்தமானவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, நீர் யார்? அப்போ நேராக கேட்டாங்க திருமுழுக்கு யோவான். அப்போ திருமுழுக்கு யோவானை பதில் சொல்ல வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்லும் பொழுது 3 விதமான மறுப்புகள் சொல்கிறார். நான் இல்லை அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது, அப்போது நான் மெஸ்ஸியா அல்ல,
முதல்ல சொல்கிறார். அவரே சொல்கிறார், நான் இது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் யாருன்னு நீங்கள் சொல்லவும் புரிஞ்சுக்கலான்னு சொல்ல. மெஸ்ஸியா அது எபிரேய வார்த்தை, அதனுடைய கிரேக்க மொழிபெயர்ப்பு தான் கிறிஸ்து என்பது. நான் கிறிஸ்து அல்ல, நான் மெஸ்ஸியா அல்ல, அதாவது நான் அபிஷேகம் செய்யப்பட்டவர் அல்ல என்று சொல்ல. அதே தானியேல் 9:25, அதாவது வருகின்ற அனுப்பப்பட்டவர் மானிட மகன் அபிஷேகம் செய்யப்பட்டவராக இருப்பார். தானியேல் 9:25. அப்போ அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர் நான் இல்லை. அப்போ ஒன்று தெளிவாயிடுச்சு அவர்களுக்கு. அடுத்த கேள்வி, அப்படியானால் நீர் எலியாவா? அப்போ எலியாவும் அல்ல. ஏன்னால் மலாக்கி இறைவாக்கினர் தான் அடிக்கடி எலியாவை பற்றி மெஸ்ஸியாவுக்கு முன்னால், இயேசுவுக்கு முன்னால் எலியா வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்பவர். எனவே மலாக்கி 4:5-6 அவர் சொல்வார், எலியா வந்து ஆயத்தப்படுத்துவார். அப்போ நான் எலியாவும் இல்லை. அப்போ மூணாவது கேள்வி, அப்போ நீ இறைவாக்கினர் ஒருவரை மொத்தமாக சொல்லு, ஏதாவது நீ ஒரு இறைவாக்கினரா? ஏன்னாக்கா எனக்கு பின்னால் ஒரு இறைவாக்கினர் வருவார் என்று துவக்கத்திலேயே இறைவாக்கினரை பற்றி பேசியது மோசேதான். அந்த இணைச்சட்டம் 18-15 படிக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், அந்த இறைவாக்கினர் ஒருவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுவும் இல்லை. எனவே இந்த 3 மறுப்புகளை எப்படி சொல்றாருன்னா, அவர் கேட்ட பொழுது மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். இது மறுப்பு தான், ஆனால் அதை வந்து அறிக்கையாக இருக்கு. இதை வந்து எப்படி நான் பார்க்கறேன்னா, மறுப்பு அறிக்கைகள். நான் இது இல்லைன்னு சொல்லும் போதே அவர் அது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிலே ஒரு இந்த மறுப்பு அறிக்கையாக மிக அழகாக இயேசு யார், இயேசுவை எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு இயேசுவை அடையாளப்படுத்துவதை பார்க்கின்றோம். எதிர்மறை சான்று, நேர்மறை சான்று, அதுதான் யோவானுடைய சிறப்பம்சம். மற்ற உத்தம நட்சத்தில வந்து யோவானை, திருமுழுக்கு யோவானை பெரும் போதகராகவும் அதே நேரத்தில் திருமுழுக்கு கொடுத்து ஒரு கூட்டத்தை சேர்ப்பவராகவும் காட்டப்பட்டிருப்பார், சித்தரிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அதில் சான்று பகர் வந்தவர். மற்ற 2 கேள்வியும் அவங்க கேட்குறப்ப நீர் தான் எலியாவா, நீர் யார் எலியாவா அப்படின்ற புரியுது, நீர் யார் இறைவாக்கினரா அப்படின்ற புரியுது. ஆனால் முதல் கேள்வியில் மெஸ்ஸியாவான்னு அவங்க கேட்கல, நீர் யார் அப்படின்றப்ப. ஏன்னா அந்த காலத்தில் அந்த மக்கள் நினைத்து கொண்டிருந்தேன், ஏன்னா மற்ற வந்தவங்க எல்லாத்தையும் மெஸ்ஸியா வருவார்னு காத்துட்டு இருக்கிறப்ப பல்வேறு விதமான நபர்கள் இவர்தான் மெஸ்ஸியா நம்பிய காலங்களும் உண்டு. ஆனால் லூக்கான செய்தியாளர் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஒருவேளை யோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதனால நீர் யாருன்னு கேட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஒரே வார்த்தையில் சொல்றாரு, மெஸ்ஸியா இல்லை. அந்த கேள்விக்கான அர்த்தம் நல்ல தெளிவா தெரியுது. ஆனா பாருங்க, ஆண்டவருக்கு முன்னோடியாக வருவார், எல்லாத்தையும் கட்டமைச்சுட்டு ஆனால் அவர் வாயிலிருந்து வரதை பாருங்க, தான் தாழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. பத்தியா, இயேசுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்தியா எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா இயேசுவே கிடையாது அப்படின்ற அந்த தற்பெருமை, வீண் பெருமை, இந்த அந்த எதுவுமே இல்லாமல் அவர் எலியாவா, நீர் எலியாவா இல்லை அப்படின்றார். ஆனால் நமக்கு தெரியும், மெஸ்ஸியாவுக்கு முன்னாடி எலியா வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தனர். இயேசுவே நற்செய்தியில் ஒரு இடத்துல சொல்வார், ஏற்கனவே வந்து விட்டார் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானைத்தான் சுட்டி காட்டுவார். விவிலிய அறிஞர் ரைமண்ட் பிரவுன் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தை யோவான் நற்செய்தியில் இருப்பதை அவர் விளக்கி கொண்டே போவார். அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிறகு அதை சரியாக புரிந்து கொள்ள வைத்தல். அதுதான் முதல்ல இப்படியா அப்படியா இல்லை இல்லை அப்படின்னா எப்படி என்று கேட்கிற ஒரு பாணி. இது நற்செய்தி முழுக்கவே இழைந்தோடுகிற ஒரு பாணி, அந்த எழுத்தாளர் பயன்படுத்தியிருக்கிற ஒரு யுக்தி. அதனை இங்கு தொடக்கத்திலேயே இந்த இடத்தில் அவர் பதித்து விடுவதனை நாம் அழகாக பார்க்கிறோம். பாலை நிலத்தில் குரல் ஒன்று ஒலிக்கிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இன்னொன்று, குரல் ஒன்று ஒலிக்கிறது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள். ரெண்டுமே அர்த்தமுள்ள. ஏனென்றால் அவர்கள் அந்த அடிமை நாட்டிலிருந்து, பாபிலோனுடைய நாடு கடத்தப்பட்ட நிலையிலிருந்து விடுதலை பெற்று அந்த பாலைவன பாதையிலே அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அந்த விடுதலை பயணத்தை, இது 2வது விடுதலை பயணம். ஏற்கனவே முதல் விடுதலை பயணம் எகிப்திலிருந்து, இது 2வது விடுதலை பயணம். அங்கும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னின்று உடனிருந்து வழி நடத்தினார், இங்கும் ஆண்டவர் வழி நடத்துகிறார். எனவே அந்த வழி நடத்துகிற ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துங்கள், வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று அன்று, இன்று வர இருக்கின்ற, பிறக்க இருக்கின்ற ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்வதாக திருமுழுக்கு யோவானை தெளிவாக அடையாளப்படுத்துகின்றார். சான்று பகர்தல்ல உச்சம், மிகச்சிறந்த உயர்வு என்ன? தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு. தந்தை நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட தகுதியில்லாத நிலையில் அவரை அடையாளப்படுத்தி, உயர்த்தி, பெருமைப்படுத்தி அவர் சான்று பகர்கிறார். இந்த பணிவு, இந்த எளிமை, இந்த தாழ்ச்சி உண்மையிலேயே சான்று பகர்களிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு. God has purpose for everyone. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு திட்டம், ஒரு மிஷன். அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்வதற்கு, ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு திருமுழுக்கு யோவான் வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய லிமிட் என்ன, நான் எதற்காக இருக்கிறேன்,
என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ரோல் என்ன, இதெல்லாம் உணர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஒரு கிறிஸ்மஸ்க்கு தயாராகிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்புக்காக எதிர்பார்த்து அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுவது மட்டுமல்ல, இந்த உலகம் ஆண்டவரை எதிர்பார்த்து அவருடைய பிறப்பை கொண்டாட வேண்டும். அதனால் இன்றைக்கு இயேசு தேவைப்படுகிறார். இன்னும் நம்ம சுற்றி சூழ்நிலையை பார்ப்போம். அது நம்முடைய தனி வாழ்வாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்வாக இருக்கலாம், நம்முடைய திரு அவையுடைய வாழ்வாக இருக்கலாம். இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற அல்லது அரசியலில் நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு வேண்டும். ஆனால் இயேசு வேண்டும், இயேசு இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற சான்றுகளாக, சாட்சிகளாக வாழ்வதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய மிக முக்கியமான கடமையாக நாம் பார்க்கின்றோம். அதுதான் மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஏன் இந்த வாசகம் திருமுழுக்கு யோவானை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவுக்கு சாட்சி பகருகின்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இது எனக்காக, நான், எனக்கு, என்னுடைய என்ற அந்த குறுகிய மனப்பான்மையில் இல்லாமல் பிறருக்காக அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற உள்ளத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியின் வாழ்க்கை. அப்போதான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற, ஒளியை கொடுக்கின்ற ஆண்டவர் என் உள்ளத்தில் பிறப்பார். அதனால இந்த வாசகங்கள் அருமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இயேசு யார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக இன்றைக்கு முதல் வாசகம் எசையாவிலிருந்து எடுத்தாடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு நாசரேத்தில் தொழுகை கூடத்திலே வாசித்த அந்த வாசகம்தான் இன்றைக்கு முதல் வாசகம். இயேசு யார் என்பதனை இறைவாக்கினுடைய கண்ணோட்டத்திலே நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். 3வது எசையா, அதாவது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் தங்கள் நாட்டுக்கு மீள் குடியேற்றம் செய்து எல்லாவற்றையும் புனர் அமைக்கின்ற அந்த சூழலில் தான் எசையா நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கின்றார். அப்போ நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது மெஸ்ஸியா எப்படி இருப்பார் என்பதை முன் உரைப்பதாகும். ஆனால் தான் இயேசுனில் குறிப்பிட்டது போல லூக்கா 4ஆம் அதிகாரம் 16:21 நாசரேத்து தொழுகை கூடத்திலே ஏட்டுச்சுருளை எடுத்து படிக்கும் பொழுது இந்த பகுதியை தான் படித்து தன்னுடைய பணி எப்படி அமையப் போகிறது என்பதை தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேலே உள்ளது. அப்போ வர இருக்கின்ற இயேசு ஆவியினால் செயல்படுவார். இந்த ஆவியினுடைய செயல்பாடு பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில், தனி மனிதர்களிலும் இஸ்ராயேல் முழுக்கவும் இறுதி காலத்தில் எல்லோருமேலும் என் ஆவியை பொழிவேன் என்று யோவேல் இறைவாக்கினர் வழியாக பேசுகின்ற அந்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டை தொடங்கி வைக்கின்றார். ஆனால் ஆவியானவர் தான் முதல் ஏற்பாட்டையும் தொடங்கி வைக்கிறார். ஆவியானவர் அங்கே அசைபாடினார். புதிய ஏற்பாட்டின் தொடக்கமாகவும் மரியாள் தூதுவரை பெற்ற பொழுது வானதூதர் ஆவியானவர் உன் மீது அசைவாடுவார். ஆவியானவருடைய செயல்பாடால் இயேசு வரப்போகின்றார். இங்கே தான் அந்த திருமுழுக்கு யோவான் சொன்னது, நான் தண்ணீரோடு நிற்கிறேன், தண்ணி மட்டும்தான், ஆனால் தண்ணீரில் அசைவாடிய ஆவியானவர் அங்கே இருக்கிறார். நான் தண்ணீரில் உங்களை மூழ்கி எடுப்பேன், ஆனால் அவர் ஆவியிலே உங்களை அபிஷேகிப்பார், உங்களை புடம் போடுவார், உங்களை புதுப்பிப்பார், புனிதமாக்குவார். தந்தைவர் சொன்ன போல இந்த 60லேருந்து 62 அதிகாரங்கள் முழுவதும் படிக்கிறப்ப எதை உணர்த்துகிறது என்றால், எருசலேமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதி நிறைவால் ஏற்படும் மகிழ்ச்சி அனுபவம் குறித்த ஒரு பகுதி தான் அந்த அருமையான பகுதி. அதான் மகிழ்ச்சியின் ஞாயிறு. ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. யார் மேல் உள்ளது? யாரை அனுப்பி இருக்கிறார்? அப்போ நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், துன்புறும் ஊழியர் பற்றிய பாடல்களில் அதெல்லாம் வரும். அருட்பொழிவு செய்தல், இறைவாக்கினர்களாகட்டும், குருக்களாகட்டும், அரசர்களாகட்டும். ஆனால் இங்கே அருட்பொழிவு செய்யப்பட்டவர், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய மெஸ்ஸியா என்பதை அந்த ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்ன? நற்செய்தி அறிவிக்க. இயேசு கிறிஸ்து அதை படித்த உடனே எல்லாருடைய கண்களும் அவரையே உற்று நோக்கின. அதை லூக்கா நற்செய்தியில் எழுதுவார். அப்போ பார்க்கும்பொழுது இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறுகின்றது இயேசுவில். அந்த வாக்குறுதிகள், கொடுத்த வாக்குறுதிகள், இன்னும் நிறைவேறாமல் இருக்கின்ற வாக்குறுதிகளின் முழுமை ஆண்டவர். அந்த மகிழ்ச்சி, முழுமை பெறாத மகிழ்ச்சி முழுமை அடைகிறது இயேசுவில். ஏனில் அந்த மகிழ்ச்சி தான் என் ஆண்டவர். அதை தாயா நம்ம கொண்டாட போகிறோம். இயேசுனுடைய பிறப்பு எதற்கு? அழகா அதுவும் அதை படிக்கிறப்பே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு ஆறுதல் வருது. பாருங்க, ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கிறார், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்துகிறார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, கட்டுண்டோருக்கு விடிவு. இதெல்லாம் அருள் பொழிவு செய்யப்பட்ட ஆண்டவர் செய்கிறாருன்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு, இன்னைக்கு என்ன இந்த அருள் பொழிவு செய்யப்பட்ட ஆண்டவர் தான் செஞ்சிட்டு இருக்கிறாரா, இல்லை நாமும் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்களா? அப்படின்னா 1 யோவான்ல 2ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். அப்போ இயேசுவின் பிறப்பு ஒரு பக்கம் நம்ம கொண்டாடிக்கிட்டே, இன்னொரு பக்கம் நம்ம ரோல் என்ன அப்படின்னு தியானிக்கவும் அழைக்கிறது. அப்போ இயேசு இதெல்லாம் செய்தார்னா நானும் இப்படியாக உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் தர அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன்ட்டு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு உசுப்பேட்டுகிற ஒரு ஆற்றலை பெறுவதற்கும் இந்த திருவருகை காலம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது.
அருள் தரும் ஆண்டு அப்படிங்கிறது யூத மக்களை பொறுத்த மாத்திரத்தில் அவர்கள் கொண்டாடிய யூபிலி ஆண்டை நினைவுபடுத்துகிறது. லேவியர் நூல் 25ஆம் அதிகாரம் இந்த யூபிலி ஆண்டு பற்றி மிக விரிவாக சொல்லித் தருகிறது. அது எல்லா குடிமக்களுக்குமான சமத்துவ ஆண்டு, மன்னிப்பின் ஆண்டு, விடுதலையின் ஆண்டு, ஓய்வின் ஆண்டு, அதுதான் மகிழ்ச்சியின் ஆண்டு. இந்த பின்புலம் நமக்கு நாமும் அத்தகைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தூண்டுதல் தருகிறது. இயேசுடைய பிறப்பு எல்லாருக்கும் மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக விழாவாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்றால், இயேசு யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் எல்லோருமே திருமுழுக்கிலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கின்றோம். அதே கிறிஸ்தும எண்ணெய்த்தான் குருக்களுடைய கரங்களில் பூசப்படுகிறது. அது நம்முடைய உச்சந்தலையிலே ஆள் முழுவதும் நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கோம் என்ற அடையாளமாக உச்சந்தலையிலே பூசப்பட்டிருக்கு. இந்த அருள் பொழியுடைய விளைவு என்னன்னாக்கா, நம்முடைய உள் மனப்பாங்கு உருவாக்கப்படுகிறது. எந்த மாதிரியாக வாழலாம், எதற்காக வாழலாம் என்ற உள் மனப்பாங்கு உருவாக்கப்பட்டு அதில் உறுதிப்படுத்தப்படுகிறோம். இதுக்காக இதை செய்யணும், இதற்காக வாழ வேண்டும் என்று. இயேசுவுக்கு அந்த உள் மனப்பாங்கு உருவாக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டதுதான் அவருடைய அபிஷேகம். அதனுடைய விளைவுதான் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டோருக்கு, உள்ளம் உடைந்தோருக்கு, சிறைப்பட்டோருக்கு, கட்டுண்டவர்களுக்கு, அதே மாதிரி துயருற்று அழுவோருக்கு என்று இவ்வாறு தேவையில் இருக்கின்ற நம்ம இந்த உலகத்திலே இந்த மீட்பு என்று சொல்லும் பொழுது இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், எதிர்மறை சூழ்நிலைகள் மாறுவது தான் மீட்பு. அதை கொண்டு வருகிறார் இயேசு. அதற்காக அபிஷேகிக்கப்பட்டவராக இயேசு வருகிறார். ஆண்டவரின் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். வேற எனக்கு சந்தோஷம் வேணாம்பா. நான் திரும்பி அந்த நாட்டுக்கு திரும்பி வந்ததை விட என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும்? அந்த அபாக்குள்ள சொல்றது போல 3ஆம் அதிகாரத்தை, அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடி இல்லை, எதுவுமே பலன் இல்லைனாலும், கிடையில் ஆடுகள் மாடுகள் எதுவுமே இல்லைனாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி என்னை ஆண்டவர் அழகுபடுத்தினார்? மலர் மாலை அணிந்த மணமகன் போல. ஒரு திருமண நிகழ்ச்சி, ஏன்னா அந்த மகிழ்ச்சினாலே திருமண நிகழ்ச்சி தான் கொடுப்பாங்க, அந்த உருவகம். அடுத்தது நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போல. அப்ப இந்த விடுதலை அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. அந்த எனக்கு கொடுத்திருக்கிற ஆடை என்ன? விடுதலை என்னும் ஆடை உடைகளை அவர் உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை கொடுத்தார். அந்த உருவங்கள் பார்க்குறப்ப அவ்வளவு வேதனையில இருந்த மக்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் வெள்ளம், பெருவெள்ளம் போல மகிழ்ச்சி வந்தப்ப அதுல அந்த மகிழ்ச்சியில திக்கு முக்காடி போறதுன்னு வாங்கல்ல, அந்த பெருமகிழ்ச்சி திக்கு முக்காடி போறது, அப்படியே அந்த மகிழ்ச்சி கடல்ல மூழ்கிறது. அதே போல கொடுக்கப்படுகின்ற வசனங்கள், நிலம் முளைக்க துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் பிற என்னத்தான் முன்னாடி ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியும் அந்த நேர்மையும் திளைக்க செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த முடிக்கிறப்ப கௌதேத்தே சண்டே, மகிழ்ச்சியின் யாரு காரணம் என்னப்பா? இந்த வசனத்தை படிச்சுப்பார் தெரியும் என்பதை போன்ற ஒரு ஆர்வத்தை நமக்கு கொடுக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 உவமையெல்லாம் ரொம்ப அழகா. ஒன்று இந்த மணமகன் மணமகள், அது அலங்கரிக்கப்பட்டது, ஜோடிக்கப்பட்டது. 2வது இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு, இயற்கையை வச்சு சொல்கிறாரு. இயற்கையே எத்தனையோ மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் அங்கங்கே வளர்ந்துருக்கு. அது கிடையாது, நாம் பயிரிட்டது, நான் விதைத்தது. நிலம் முளைகளை துளிர்க்க செய்வதால் பார்க்கும்போது அந்த விதைச்சவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அதை பார்த்து சொல்கிறாரு, எவ்வளோ கொள்ளா மகிழ்ச்சி கொள்கிறானோ அதுபோல நீங்கள் ஆண்டவர் இப்பொழுது மீட்பை விதைக்கின்றார், உங்களுக்கு அந்த அறுவடையை கொடுக்கிறார், அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த விவசாய மகிழ்ச்சியையும் உதாரணப்படுத்தி நம்முடைய மகிழ்ச்சி ஞாயிறுக்கு இன்னும் அர்த்தம் சேர்ப்பதை பார்க்கின்றோம். இன்றைய 2ஆம் வாசகம் பவுலடியார் தெசலோனிக்கருக்கு பொதுவான அறிவுரைகளை சொல்லுகிற இடத்துல மிக அழகான புத்திமதிகளை நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த திருவருகை காலத்தில் மட்டுமல்ல, வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அதை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது வேண்டுங்கள், தூய ஆவியானவரை தடுத்து விட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். இயேசு வருகிற பொழுது உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலும் ஒரு மனிதனுடைய முழுமை. கிரேக்கர்கள் ஒரு மனிதனை 3ஆக இப்படி பிரித்து பார்த்தார்கள். முழுமையான மகிழ்ச்சி ஒரு மனிதனை ஆட்கொள்ளட்டும் என்று அவர் வாழ்த்துகிறார். ஏன்னா இங்க பயன்படுத்தியிருக்கின்ற ரிஜாய்ஸ், இந்த கிரேக்க வார்த்தை கைரேத்தே, கைரோ, காரா, அதாவது மகிழ்ச்சி, ஒரு முழுமையான மகிழ்ச்சி, சாதாரணமான மகிழ்ச்சி இல்லை. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி. ஏன்னா பழைய ஏற்பாடு இப்போ தான் பார்த்தோம், பழைய ஏற்பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அதான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே விழா நாட்களோட மகிழ்ச்சி நாட்கள். அதே போல் எண்ணிக்கை 10:10 வரும், மகிழ்ச்சி நாள் என்று உண்டு என்று வரும். நீதிமொழிகள் 5:18 வரும், இளமை பருவத்தில் நீ மணந்த பெண்ணோடு மகிழ்ச்சியாயிரன் வரும். எசாயா 9:3 யாவேவே மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்துவார். அப்ப அந்த மகிழ்ச்சியினுடைய முழுமை எங்க பார்க்கறோம்னா நம்ம இயேசுவில். அந்த கிறிஸ்மஸ்ன்றது ஜாய் அப்படின்றது அந்த JOY, ஜே
ஃபார் ஜீசஸ், ஓ ஃபார் அதர்ஸ், ஒய் ஃபார் யுவர்ஸ். அதுதான் ஆர்டர். அப்போ மகிழ்ச்சி முதல்ல இயேசுவில் துவங்க வேண்டும், கடைசியில தான் என்னோட முடியணும். ஆனா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு முதல்ல என்னை வச்சு மகிழ்ச்சி வந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை வந்து உண்மையான மகிழ்ச்சியா இருக்காது. அதான் அது நான் நான் தான் என்ற ஒரு ஆகனம் வரும். அதனால தான் பவுலடிகளார் சொல்லும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் சொல்லும் பொழுது அதான் உணர்த்துகிறது. ஆண்டவர் வரப்போகிறார், வந்து கொண்டிருக்கிறார், அந்த உள்ளம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அந்த பெரு மகிழ்ச்சியில திளைக்க நீ தயாரா இருக்கணும். யோவானை போல சான்று பகர வேண்டும். அந்த இஸ்ராயல் மக்கள் அந்த கண்ட மகிழ்ச்சியை நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாயிரு என்று நமக்கு அறைகூல் விடுப்பதாக இருக்கிறது. இதிலே இந்த தெசலோனிக்க திரு அவை நிறைய சிரமங்களுக்கு உட்பட்ட திரு அவை. அதை 2:14 அவர் சொல்லுகிறார், யூதேயாவில் வாழும் கடவுளின் சபைகளுக்கு நேர்ந்தது போலவே உங்களுக்கும் நேர்ந்துள்ளது. யூதர்களால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டது போல நீங்களும் உங்கள் சொந்த இனத்தால் துன்புறுத்தப்பட்டீர்கள் என்று சொல்றார். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட திரு அவை இது. அவங்களுக்கு சொல்லும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. ஏன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னாக்கா, மகிழ்ச்சி வந்து ஒரு கடை சரக்கே கிடையாது. இதை நீங்கள் வந்து சம்பாதிச்சுக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்னாக்கா, இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள். இறைவனோடு தொடர்பு, அந்த கனெக்ட் சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த கனெக்ஷன் போயிடுச்சுனாக்கா தொடர்பு எல்லைக்கு வெளியிலே இருக்கிறார், பேச முடியாமல் போயிடுது இன்றைக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய நேரம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிடும் கடவுள்கிட்ட. அதுதான் தொடர்பு ஏற்படுத்தும், இடைவிடாது எல்லா நேரமும். அப்போ எல்லா நேரம் முட்டி போட்டுணும், எல்லா நேரம் ஜெபமாலை சொல்லணும், எல்லா நேரம் கோயில் இருக்கனால இல்லை, எல்லா நேரம் இறை பிரசன்ன உணர்விலே அவர் வழி நடத்துவதை உணர்ந்து நீங்கள் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்கள். எதிலுமே கடவுள் உங்களுக்கு எதிராக இல்லை, எல்லாத்துலேயும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். ஆனால் நீங்கள் கடவுளோடு இருக்கணும். அப்போ நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. குற்றமின்றின்னு சொல்லும் போது தப்பு இல்லாமல், அப்பழுக்கு இல்லாமல், பாவம் இல்லாமல் மட்டும் இல்லை, நோய் நொடி இல்லாமல், கவலை இல்லாமல், நம்ம முழுசு அந்த மகிழ்ச்சின்னு சொல்கிறது ஏதோ ஒரு கூறு கிடையாது, கூறு போட்ட மகிழ்ச்சி கிடையாது, ஒரு சில நேரத்தில் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கிடையாது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எல்லா இயல்புகளிலும் எல்லா கூறுகளிலும் நான் நிறைவாக இருக்கும் பொழுது தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். முழுமையான மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அழகாக முடிக்கிறாரு. உங்களை அழைக்கும் கடவுள் நம்பிக்கைக்குரியவர், அவர் ஏமாற்றவே மாட்டார்ப்பா. நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சியின் மக்கள். நம்ம குருக்களையும் சொல்கிறாரு, பி ஜாய்ஃபுல் ப்ரேஸ், மகிழ்ச்சியின் குருக்களாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம சோகத்தில் போய் நின்றுக்கிட்டு பூசையை வச்சா இருக்கிற மக்களுக்கு அவளே வேதனையில் வர்றான். இந்த மூஞ்சை பார்த்தா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம கடவுள் நமக்குள்ளே இருக்கிறவர் அப்பேற்பட்டவர் அப்படிங்கிறப்ப, அதுவும் நீங்கள் சொன்னது அது ரொம்ப முக்கியமானது, இன்டகரல் ஜாய்ஃபுல்னஸ். அதாவது உடல், உள்ளம், ஆன்மா, பாடி, மைண்ட் அண்ட் சோல், இது மூன்றுலையுமே இன்னைக்கு வந்து நிறைய ப்ளஷர், இன்பத்தை தேடி போகிறார்கள். உடல் சம்பந்தமானதில் திருப்தி அடைய பார்க்கிறார்கள். இல்லை, மகிழ்ச்சி என்பது இந்த மூன்றையும் இணைத்தது, அதுதான் முழு மனிதம். அப்போ முழு மனிதத்திற்கு மகிழ்ச்சி தருகிற ஒரு அற்புதமான கிறிஸ்மஸ்க்கு நம்ம தயாராகும். அன்புமிக்கவர்களே, மகிழ்ச்சியின் ஞாயிறு. இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறிலே மகிழ்ச்சியான இறைவார்த்தையை கேட்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற படிப்பினைகளையும் கேட்டிருக்கிறோம். திருமுழுக்கு யோவானைப் போல நாம் இயேசுவுக்கு சான்று பகர தொடங்குவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.